விஜய் அவர்கள் நடித்த படங்களில் இவ்வாறான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. அப்ப அதெல்லாம் குழந்தைகள் பார்க்குறாங்க, பிள்ளைகள் பார்க்குறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்குறாங்க. இந்த தாவேக அரசுக்கு யார் ஐடியா தராங்கன்னு தெரியல. ஆனா அந்த ஐடியாக்கள் எல்லாம் இப்ப நாங்க ஊழல் செய்யல அப்படின்னு சொல்றத தாவேக சொல்றத நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இல்லை. டீலிமிட்டேஷனுக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்க போகிறார்கள் என்பதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏக இறைவனின் சாந்தி அனைத்து ஜீவராசிகள் மீதும் நிலவட்டுமாக. ஒற்றன் டிவி நேயர்கள் மற்றும் பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். தற்போதைய தமிழக அரசியல் களம் மிக சூடாகவும் சுறுசுறுப்பாகவும் சென்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி கலந்துரையாட நம்முடன் முசப் இப்னு பாக்கர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கைது முயற்சியை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உதயநிதி அவர்களுடைய கைதை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல்வராக ஜோசப் விஜய் அவர்களுக்கு அவர் பேசிய வார்த்தைகளுக்காக அவர் மீது கைது நடவடிக்கை என்பது அதை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அருகதை இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, ஜோசப் விஜய் அவர்கள் இதற்கு முன்னால் தாவேகாவுடைய தலைவராக ஆவதற்கு முன்னால் நடிகராக இருக்கும் பொழுது பல திரைப்படங்களில் கொச்சையான இரட்டை அர்த்தங்கள் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை வசனங்களை பேசியுள்ளார். நம்ம பார்த்துருக்கோம். அதில் வசனங்கள்லாம் பேசினார் அப்படின்றத தாண்டி சில வசனங்கள்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு கூட அந்த வீடியோவில் போட்டு காமிக்க முடியாது, மக்களுக்கு காமிக்க முடியாது. சரி, வசனங்கள் ஒரு பக்கம் வச்சுருவோம். எவ்வளவோ திரைப்படங்களில் காட்சிகளில் ஒரு பெண்ணோடைய அனுமதி பெறாமல், கன்சென்ட்டை பெறாமல் அந்த பெண்ணோடைய உடலை தொடக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது. அதையும் போட்டு காமிக்க முடியாது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூட ஒரு மேடையில் பேசும்பொழுது சொல்லியிருந்தாரு, உதயா அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்முடைய வீட்டு பெண்கள் எல்லாம் பேசினா நம்மளால் அனுமதிக்க முடியுமா, அவருடைய வீட்டு பெண்களை பார்த்து உதய் பேசுவாரா, அப்படிலாம் கூட அமைச்சர் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதே கேள்வியை முதல்வர் விஜயை நோக்கி கேட்பதற்கு ஆதவ் அர்ஜுனா தயாரா, அமைச்சர் அவர்கள் தயாரா? விஜய் அவர்கள் நடித்த படங்களில் இவ்வாறான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. அப்போ அதெல்லாம் குழந்தைகள் பார்க்குறாங்க, பிள்ளைகள் பார்க்குறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்குறாங்க. அப்போ இப்படிலாம் பெண்களை பேச நம்ம விட்டுருவோமான்னு கேட்குறாருல, உதயநிதியை பார்த்து கேட்கக்கூடிய அதே கேள்வியை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முதல்வரை பார்த்து கேட்பதற்கு தயாரா? இல்லை கேட்க மாட்டோம், ஏன் கேட்க மாட்டீங்க, ஏன் கேட்க மாட்டோம்னா அந்த நேரத்தில் அவர் தெரியாமல் நடிச்சிட்டாரு, அது புரிதல் இல்லாமல் நடிச்சிட்டாரு. சரி, நடிச்சிட்டார்ல, மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா? இப்போ அவரோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை தான் ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறேன். இதையெல்லாம் தாண்டி முதல்வர் விஜய் அவர்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் அதிகமா அல்லது உதய் அவர்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் அதிகமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், ஆரம்பத்திலிருந்தே ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒருவரை தவிர மக்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. விஜய் அவர்கள் நான் சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள், அந்த வசனங்கள் அனைத்தும் எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் இருந்து கொண்டு பேசுகிறார், வில்லனாக இல்லை. ஒரு கதாபாத்திரத்தை அந்த ஹீரோ, அந்த கதையில் அவர் ஹீரோவா இருக்கக்கூடிய நபர் அந்த முறையான செயல்களை செய்கிறார், அந்த முறையான பேச்சுகளை பேசுகிறார். குறிப்பாக இந்த குறிப்பிட்ட நடிகர் பெருமளவில் மக்களுடைய, குறிப்பாக இளைஞர்களுடைய அந்த இன்ஸ்பிரேஷனை பெறக்கூடிய ஒருவராக இருக்கிறார், அட்ராக்ஷனை பெறக்கூடிய ஒருவராக இருக்கிறார். விஜய் ஒன்று செஞ்சா, ஒரு படத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சா மக்கள் செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. அப்போ என்ன மாதிரியான ஒரு முன்மாதிரியை முதல்வராக இவர் ஆவதற்கு முன்னால் மக்களுக்கு விட்டு வைத்து சென்றுள்ளார். அப்போ அதெல்லாம் தப்பு தானே, அதை ஏற்றுக்கவே முடியாது. அதான் சொல்கிறேன், சில கொச்சையான வசனங்களை போட்டே காமிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான வசனங்களுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிப்பாரா, இல்லை தெரியாமல் பேசிட்டாருன்னா வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்கள். இல்லை வருத்தம் தெரிவிக்க மாட்டார் அப்படின்னா, அதுதான் நான் மீண்டும் கேட்குறேன், உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், அருகதை கிடையாது. உதய அவர்களை கேள்வி கேட்பதற்கான அருகதை உங்களுக்கு கிடையாது. இதையெல்லாம் தாண்டி உதய அவர்கள் பேசிய அந்த வார்த்தை அவர் வேணும்னே அது பேசியிருந்தால் தப்பு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், டபுள் மீனிங்காக அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றது பல பேருக்கு இன்னும் புலப்படவே இல்லை. இவங்களா தான் சொல்லிட்டு இருக்காங்க டபுள் மீனிங், டபுள் மீனிங், டபுள் மீனிங்னு. அந்த வார்த்தையை நான் திருப்பி ப்ளே பண்ணி பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால் அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை என்பது பொருந்தலை, சொல்லாடலே பொருந்தலை, அவர் பேசுகிறதே ஆக்சுவலாக பொருத்தமாக இல்லை. அப்போ அந்த நேரத்தில் கீழே இருந்து ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட நடிகையுடைய பேரை கத்துறாங்க. கத்தும் பொழுது அதுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணணும். ஏன்னா கூட்டத்தில் மேடையில் பேசும்பொழுது அந்த கூட்டத்தை எப்படி ஒரு ஜாலி மூடில் வச்சுக்கணுங்கிறது எல்லா பேச்சாளர்களும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அப்போ டப்புன்னு அப்படி ஒரு ஹியூமர் மூமெண்ட்டை ஏற்படுத்தணுன்றக்காக
ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. அது அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில், அதாவது ஒரு புரிதல் இல்லாமல் பண்ண ஒரு விஷயம் தானே தவிர பிளான் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. அதை சாதாரணமாக விட்டுருந்தா கூட யாருக்குமே தெரியாது. இதை ஒரு பெரிய விஷயமாக்கி கைது நடவடிக்கை ஆக்கி இந்த தாவேக்கா அரசுக்கு யார் ஐடியா தராங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ஐடியாக்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீழ்ச்சிக்கு தான் அது வழிவகுக்கும். இது நீங்கள் உதயநிதி அவர்களுக்கு டிஎம்கே பண்ணித்தர முடியாத ஒரு ப்ரொமோஷனை, பெண் பண்ணித்தர முடியாத ஒரு ப்ரொமோஷனை ரூட் மாஃபியா பண்ணி கொடுத்துருக்கு, விஜய் அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்கு. நிறைய நடுநிலை மக்கள் இருக்காங்க. நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவும் கிடையாது, திமுகவுக்கு ஆதரவும் கிடையாது என்று சொல்லக்கூடிய நிறைய நடுநிலை மக்கள் இருக்காங்க. அந்த நடுநிலை மக்கள் அனைவருமே இந்த கைதை பார்த்துவிட்டு உதயநிதி அவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய நிலைக்கு போகிறாங்க. ஒரு ஹியூஜ் ஜங்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை அறியாமலே உதயநிதிக்கு ஆதரவாக நீங்கள் தள்ளுறீங்க. நிறைய நீங்கள் வலைதளங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டாண்டு காலமாக திமுகவை விமர்சித்து பேசினவர்கள் அனைவருமே இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த மக்களுக்கு, இந்த நியூட்ரலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தாவேக்கா அரசின் மீது மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஆட்சிக்கு வந்திருந்து பெருசாக ஒன்றும் செய்யலை, பேசுகிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்களே தவிர பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் ஏற்படுத்தலை, அவங்க செஞ்சு கொடுத்த சத்தியங்களை நிறைவேற்றலை. அப்படின்ற போது அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அந்த அதிருப்தியில் இருக்கும் பொழுது நீங்கள் மேற்கொண்டு கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் நீங்கள் இப்படி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படியே அந்த நியூட்ரல் ஜங்க்லாம் அப்படியே திமுகவுக்கு போகும். அதை தவிர்க்கவே முடியாது. அதனால் விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னது தான், ஒரு முதல்வராக அதை தட்டி கேட்பதற்கும் தவறு செய்திருந்தால் கைது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் உண்டே தவிர ஒரு தனிநபராக அருகதை கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் அவர்களை கைது செய்தது நம்ம அனைவரும் அறிந்தது தான். அது மாதிரி ஒரு நடவடிக்கை நம்ம செய்யணும், நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு மக்கள் பேசணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். அப்படி செஞ்சுட்டு சட்டமன்றத்தில் அப்போ போன வாட்டி சொன்னார் இல்லையா, உங்கள் அப்பாவை காணோன்னு, இந்த வாட்டி அப்பாவையும் காணும் மகனையும் காணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பார். கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய மக்கள் இப்போ விஜய்க்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. வைக்கக்கூடிய மக்கள்லாம் யார்? பேச்சாற்றல் மிக்கவர்கள், அரசியல் ஞானம் பெற்றவர்கள், வெகுஜக மக்களை ஈர்க்கக்கூடியவர்கள். அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்களே, இவங்களாம் ஒரு நேரத்தில் தேர்தலுக்கு முன்னாடி விஜய்க்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த மூத்த பத்திரிகையாளர்கள் கூட விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஆட்சியோடைய அவலம் தெரியுது. அப்படின்ற போது இந்த கைது நடவடிக்கையின் மூலம் எதிர்கட்சி தலைவர் மீதே கைது நடவடிக்கை எடுத்து விட்டார் என்றால் நம்மளாம் ஏமாத்துறோங்கிற அந்த சிந்தனை பொதுமக்களுக்கு வரும். அப்போ விஜயை பற்றி பேசக்கூடிய அந்த சிந்தனை என்பது மழுகடிக்கப்படும், பயம் வரும். எதிர்கட்சி தலைவரே கைது செஞ்சுட்டாங்க, நம்ம பேசணும் நம்மளை கைது செஞ்சுருவாங்க, அவராலேயே வெளியே வர முடியல, நம்மளாம் என்ன ஆகிறது அப்படின்ற அந்த பயம் ஏற்படுத்தப்படும். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஏற்படுத்தினாங்க. ஆனால் ஏற்படுத்தினாங்கன்னா அந்த அளவுக்கு ஆட்சி இருந்துச்சு, மக்கள் அதை அக்செப்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த ஆட்சி நிர்வாகம் இருந்தது. அப்போ அது மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நீங்கள் தந்துட்டு இது மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் கூட ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுப்பாங்க. இல்லை அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னது தான், இந்த நியூட்ரலாக இருக்கிற மக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே திமுக நோக்கி தள்ளுவீங்க. தாவேக்கா அரசோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதி இதில் நிறைவேற்றிருக்காங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிதியமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் அந்த பட்ஜெட்டை படித்து கொண்டு இருக்கும்போது சொன்னார்கள், 200 யூனிட் மக்களுக்கு இலவசமாக வழங்கியுள்ளோம், அதனால் அந்த கரண்ட் சுமை, இந்த பில்லு சுமை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, பல இடங்களில் கரண்ட் பில்லு டபுளாக இல்லை ட்ரிபிளாக வந்திருக்கு. ஆனால் தமிழகத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு பல இடங்களில், தமிழ்நாட்டில் பல இடங்களில் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் கரண்ட் போயிருக்கு. நான் முன்னாடியே சொன்னது போல் மாடியிலெல்லாம் மக்கள் ஏறி படுத்துருந்துருக்காங்க. பிரச்சனைகள் எவ்வளோ அவங்க அந்த அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அது அமைஞ்சிருக்கு. கரண்ட் பில்லை பார்க்கும்பொழுது டபுளாகவும் ட்ரிபிளாகவும் வந்திருக்கு. அதிலே மக்கள் கொந்தளிச்சு போயிருப்பாங்க. அன்றாட சராசரி வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் கொந்தளிச்சு போயிருப்பாங்க. இதில் டிவியை போட்டு இவங்க பேசுகிறத பார்க்கும்பொழுது 200 யூனிட் கொடுத்துருக்கும் பொழுது மக்களுடைய சுமை குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் சராசரி மக்களுக்கு அதை பார்க்கும்பொழுது எவ்வளோ கோவம் வரும். அப்போது நிறைய விஷயங்களில் இவங்க சொன்னது போல் செஞ்சு காட்டலை. இப்போ இந்த 200 யூனிட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 200 யூனிட் பொதுவாக எல்லாருக்குமே இலவசம் சொன்னாங்க. டிஎம்கேடைய அரசாங்கம் 100 யூனிட் எல்லாருக்கும் இலவசம் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 200 யூனிட் இலவசம். யாருக்கு இலவசம்னா 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி போயிட்டா கிடையாது. பல இல்லங்களில் அதை தாண்டி பயன்படுத்தக்கூடிய மக்கள் தான் அதிகம். தெளிவாக தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அது இருக்கும்பொழுது அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாமல் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்பொழுது சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் அதை பேசுவது என்பது மிக மிக தவறான ஒரு விஷயம். அதே போல் அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய திட்டங்கள் இவங்க வகுத்ததில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் தாய்மாமா சீர். இந்த தாய்மாமா சீர் முதல்ல என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தற்போது அந்த பட்ஜெட்டை வாசிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் இங்கே ஒரு செக்ஷனை ஒதுக்குறாங்க. அரசு மருத்துவமனைன்னு ஒதுக்குறாங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன, அனைத்து மக்களுக்கும் தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு செக்ஷன், என்ன செக்ஷன், அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம். அதே மாதிரி தான் இந்த கரண்ட்டும் எல்லாருக்கும் 200 யூனிட்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 500 யூனிட் பயன்படுத்தினா தான் 200 யூனிட். அதே மாதிரி இந்த சிங்கப்பெண் திட்டம், சிங்கப்பெண் அதிரடி படை. இந்த சிங்கப்பெண் அதிரடி படை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சிங்கப்பெண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சாலையில் பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. அப்போது அந்த சிங்கப்பெண்களுக்கு இதில் கூடுதலாக வேடிக்கை என்ன அப்படின்னா, அவங்களால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது, கையில் லட்டி வச்சுக்க முடியாது. ஆனால் அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு. எப்படி பாதுகாப்பு? 10 ஆண்கள் சேர்ந்தாலே ஒரு பெண்ணால் சமாளிக்க முடியாது, ஒரு ஆணாலே சமாளிக்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு ஆணால், நல்ல ஒரு திடகாத்தமான ஒரு ஆணால் ஒரு 3 பேரை சமாளிக்கலாம். அதுக்கு மேலே முடியாது. விஜய் மாதிரி படத்தில் வர முறை அடிக்க முடியும், அதெல்லாம் முடியாது. யதார்த்த வாழ்க்கையில் 2 பேர் 3 பேரை சமாளிக்கலாம், நல்ல ஒரு பலமான ஆணால். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஒரு 3-4 பெண்களை சமாளிச்சிட முடியும். அடிப்படையில் பயாலஜிக்கலாக பெண்கள் பலவீனமானவர்கள். இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்குகிறோம் என்று ஒரு விஷயத்தை சித்தரிச்சுட்டு, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற ரைட்ஸ் கிடையாது, கையில் ஸ்டிக் வச்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்ற போது எந்த வகையில் அந்த பெண்கள் மற்றொரு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியும்னு இந்த அரசாங்கம் நினைக்குது என்பதை விளக்கணும். தொகுதி மறுவரை, அதாவது டீலிமிட்டேஷனை எதிர்த்து சென்ற அரசாங்கம், திமுக அரசாங்கம் எதிர்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றாங்க. இப்போ ஆதவர்ஜினா அவர்கள் கேட்ட கேள்விக்கு உதயநிதி அவர்கள் அது எங்கள் தலைவர் முடிவு செய்வார்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, திமுக பாஜகவை நோக்கி நகர்கிறதோ அல்லது ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் இணங்கி செல்வதற்காக ஆசைப்படுகிறதோ என்ற சிந்தனை எல்லாருக்கும் எழுது. ஏன் எழுது அப்படின்னா, டீலிமிட்டேஷனை அதோடைய வருகை வரும்பொழுது அதை அமல்படுத்தி ஆக வேண்டும் என்று மத்திய அரசு, ஒன்றிய அரசு சொன்ன பொழுது அதை எதிர்க்க வேண்டும் என்று ஆணித்தனமாக முதல் குரல் எழுப்பியவர்கள் திமுகவுடைய அந்த தலைமைகள். அது குறிப்பாக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அந்த பேப்பரெல்லாம் கொளுத்தி விட்டார், நம்ம பார்த்துருப்போம். அப்போ அந்த அளவுக்கு ஆணித்தனமாக எதிர்த்தவர்கள் இப்போ நீங்கள் அதே டீலிமிட்டேஷனை உங்கள் திருப்பி கொண்டு வர போகிறாங்க, அதில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்கும் பொழுது எங்கள் தலைமை முடிவு பண்ணும் என்று உதயநிதி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, திமுக அரசு தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலில் பாஜகவுடன் இணங்கி செல்ல வேண்டும் என்ற சிந்தனையில் செயல்படுகிறார்களா, அல்லது பாஜக சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு நம்ம இணங்கி போனாதான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தரக்கூடிய எந்த அழுத்தத்தை நம்மால் தாங்க முடியும் என்ற நிலைக்கு அவர்கள் வருகிறார்களா? ஏனென்றால் இந்த மாநில அரசாங்கம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க துடித்து கொண்டு இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு, யாரையும் விடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம் அப்படின்றது தான் நேரடி த்ரெட்டன்னு, உங்களை விடமாட்டோம், உங்களை செஞ்சிருவங்கிற த்ரெட்டன்னு. அப்போது இந்த மாநில அரசுடைய இந்த அழுத்தத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றிய அரசுடைய ஆதரவு தேவைப்படுது. ஏன்னா ஒன்றிய அரசால் தான் மாநில அரசை கட்டுப்படுத்த முடியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஆதரவு என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆதவர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லும்போது சொன்னார்கள், திமுக வெளிநடப்பு செய்கிறதாக செய்திகள் வருது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வெளிநடப்பு இவங்க செய்ய மாட்டாங்கன்றது என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா, வெளிநடப்பு செஞ்சா மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும் திமுக ஒரு தவறான பாதையை நோக்கி பயணிக்குதுன்னு எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் முன்னாடியே டீலிமிட்டேஷனில் இதெல்லாம் சரி பண்ணுங்க, நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பாஜகவுடைய அரசு அதை அமித்ஷா அவர்கள் அதெல்லாம் சரி செஞ்சுருக்காங்க அப்படின்ற போது அதை நாங்கள் ஏற்றுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சில நியாயங்களை கற்பிக்கலாம். எடுபடாது, நிச்சயமாக எடுபடாது. நீங்கள் பூசி முழுகுறீங்க அப்படின்றது மக்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும். குறிப்பாக பாராளுமன்றத்தில் வலதுசாரிகள், இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிராக நிற்பாங்க. அதுக்கான சூழல் வரும். ஒருவேளை நிற்கலைன்னா டிஎம்கே தப்பிச்சிரும்.
ஆனால் இடதுசாரிகள் எல்லாம் இப்படி ஆப்போசிட்டில் நிற்கும் பொழுது டிஎம்கே மட்டும் திமுக மட்டும் நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி ஒன்றிய அரசோடு இணைந்தார்கள் என்றால் மிக பெரும் அளவில் எதிர்ப்புகளை தமிழ்நாட்டில் இவர்கள் சந்திப்பார்கள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தான் திமுக இருக்கு. திமுக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கிய சக்திகள், அதனுடன் உடன் பயணித்த முக்கிய சக்திகள் அனைவருமே திமுகவை புறந்தள்ளி உள்ளார்கள். மேற்கொண்டு தனிமைப்படுத்த வேண்டிய சூழல் வரும். இன்னைக்கு சிறுபான்மை மக்களுடைய அந்த ஓட்டுல தான் உங்க கட்சியை நிக்குது பலமா. பாஜக கொண்டு வந்த ஒரு சட்டத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்து விட்டதென்றால் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய சூழல் திமுகவுக்கு வரும். இது ஏன் திமுக இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று மாநில அரசின் மீது இருக்கக்கூடிய அச்சம், ரெண்டாவது ஒன்றிய அரசின் மீது இருக்கக்கூடிய அச்சம். ஒன்றிய அரசு ஈடி ரைடு தான் விட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்பயாவது உங்கள்ட்ட ஆட்சி இருந்துச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இது ரெண்டு. இது பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய தலைவர் அதை முடிவு செய்வார் என்று சொன்னதுங்கிறது அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏறத்தாழ டீலிமிட்டேஷனுக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்க போகிறார்கள் என்பதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சிறுபான்மை மக்களுடைய நீங்க வாக்குகளை இழந்து விட்டீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் ஒரு பலவீனமான எதிர்க்கட்சி அமையும். எப்படி திமுக ஆட்சி செய்யும் பொழுது அதிமுக ஒரு பலவீனமான எதிர்க்கட்சியாக இருந்ததோ, அதுபோல தாவேக ஆட்சி செய்யும் பொழுது திமுக ஒரு பலவீனமான எதிர்க்கட்சியாக இருக்கும். பலவீனமான எதிர்க்கட்சி இருக்கும் பொழுதுதான் திமுக பல தவறுகளை செய்தது. கேட்க ஆள் இல்லைன்னு நிறைய தவறுகளை செஞ்சுச்சு. அதே போல தாவேகவும் செய்யும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டுடைய சாபக்கேடாக அமையும். பலமான எதிர்க்கட்சி எந்த மாநிலத்தில் இல்லையோ அந்த மாநிலம் வீழ்ச்சியை சந்திக்கும். ஏன்னா ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இருக்காது. எதிர்க்கட்சி சொல்றதை எவனும் மதிக்கவே மாட்டான். நீங்க திமுகவும் இந்த சீன்ல இருந்து போயிருச்சுன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்க போகும்? வேற விஜய் விட்டா வேற யார் இருக்கா? சீமான்ட்டு போக முடியாது, அங்க ஒன்றும் இல்லை. வேற யார் இருக்கா? பிஜேபி கிட்ட போக முடியாது. வி த லீடர்ஸ்னு சொல்லிட்டு இவர் ஒன்று தொடங்கி வச்சிருக்காப்புல, நம்ம அண்ணாமலை தொடங்கி வச்சிருக்காப்புல, அங்கேயும் போக முடியாது. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபி ப்ராடக்ட். வேற என்ன கட்சிகள் இருக்கு? அப்போ சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் வேற எங்க போகும்? அப்போ ஏற்கனவே வக்ஃப் வாரியம் ஜவாஹர்லால் சாபுக் அவர்களுக்கு வழங்க போவதாக செய்திகள் வருகிறது. IUML ஆல்ரெடி அங்கே தான் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிறுபான்மை மக்களுடைய அந்த வாக்குகள் விஜய் அவர்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் வரும். அப்போ விஜய் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இருக்காது. நீங்களாவது அரசியல் முதிர்ச்சி அடைந்தவர்கள். அந்த முதிர்ச்சி அடைந்தவர்களாலேயே அந்த அரசியல் மோகத்தை தாங்கிக்க முடியாமல் நிறைய தவறுகளை செஞ்சுட்டீங்க. அப்போ இவர்கள் அரசியல் அனுபவம் இல்லாத ஆட்க. இன்னைக்கு கொஞ்சம் ஊழல் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நிர்வாகத்தில் இவர்களுக்கு அனுபவம் இல்லாதது போல ஊழல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதில் அனுபவம் இல்லை. ஒரு 4 வருஷம்க்கு அப்புறம் நாங்கள் ஊழல் செய்யலைன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். இப்போ நாங்கள் ஊழல் செய்யலை அப்படின்னு சொல்கிறத தாவேகா சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இல்லை, உங்களுக்கு செய்ய தெரியலை. செய்ய முடிஞ்சு செய்யாமல் இருக்கிறவன் தான் சரியான ஆளை தவிர செய்ய தெரியாத சரியான ஆள் கிடையாது. பலவீனமான எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும் பொழுது தாவேகா அவர்கள் இஷ்டத்திற்கு என்ன வேண்டாலும் செய்யலாம் என்ற அந்த நிலை ஏற்படும். இது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடாக அமையும். அதனால் திமுக ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் சரி, தமிழக மக்கள் உங்களை அப்படிலாம் கைவிட்டுற மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அப்படின்ற போது எக்காரணத்தை கொண்டும் டீலிமிட்டேஷனுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவித்து விடக்கூடாது. தெரிவித்தீர்கள் என்றால் ரூட் மாஃபியாக்கெல்லாம் அது லட்டு மாதிரி உங்களை இதுவரைக்கும் நேரடியாக கடுமையாக விமர்சித்து பேசாத தோல் திருமாவளவன் போன்ற அவர்கள் கூட மிக கடினமாக உங்களை விமர்சித்து பேச வேண்டிய சூழல் வரும். நீங்கள் கட்டி எழுப்பிய கோட்டையை நீங்களே தகர்க்க வேண்டிய சூழல் வரும். அப்போது இது எல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா டீலிமிட்டேஷனில் அந்த வலையில் போய் சிக்கிறாதீங்க. இதுக்கு ஆணித்தனமான உங்களுடைய எதிர்ப்பை கடந்த ஆட்சியில் நீங்கள் காட்டியது போல் தற்போதும் நீங்கள் காட்ட வேண்டும். இப்போ இந்த சமூக நீதி சமத்துவம் பேசுகிற திமுக கொள்கை ரீதியாக பிஜேபியோட இதாக இருந்தாலும் போயிடும்னு நினைக்கிறீங்க? சமூக நீதி சமத்துவம் ஏன் பேசுகிறாங்க? அரசியலுக்காக பேசுகிறாங்க. அது அவங்களுடைய அரசியல், தப்பாக சொல்லலை, அது அவங்களுடைய அரசியல். எப்படி சனாதார கொள்கை பாஜகவுடைய அரசியலோ அந்த மாதிரி சமூக நீதி இதுங்கிறது இவங்களுடைய அரசியல். அந்த சமூக நீதி சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் தான் உடனிருந்த மற்ற கட்சி தோழர்கள், அதாவது விசிகாவாக இருக்கட்டும் அல்லது மற்ற பிற கூட்டணியில் இருந்தவர்களாக இருக்கட்டும், வைகோ அவர்களாக இருக்கட்டும். இவங்களாம் ஏன் திமுக விட்டு வெளியே வரணும்? இவங்களாம் ஏன் இவ்வளோ திமுக விட்டு வெளியே வந்த பிறகு விமர்சனங்களை முன்வைக்கணும்? அப்போ அங்கே ஏதோ சிக்கல் இருக்குது. சும்மா அவங்களும் கொள்கையில் உறுதியான ஆட்கள் தானே, அப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
அவங்க வெளியே வந்து இவ்வளோ கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்கன்னா அங்கே உண்மையிலே சமூக நீதி சமத்துவம்லாம் பேணப்படலைங்கிறது தான் அதோடைய பொருள். ஏதோ ஒரு இடத்துல மிக கடுமையாக திமுக தவறு செஞ்சுருக்கு. அதனால தான் அது வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அந்த சிக்கல் உள்ளே இருக்க போய் தான் அது வந்து இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே இனிமேல் திமுக தேவையில்லை, நம்ம பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ சமூக நீதி சமத்துவம்ங்கிறது அரசியலுக்காக பேசுறது தான். இதே சமூக நீதி சமத்துவத்தை பேசக்கூடிய திமுக தான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. அப்படின்ற போது இப்போ வைக்க மாட்டாங்கன்றதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது. எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. எதுக்கு அவங்க வைப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா இடி ரைடு இருக்குது, மாநில அரசுடைய அழுத்தத்தை தாங்கணும் வைப்பாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் இவர்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கான சாத்தியக்கூறு தான் அதிகமாக உள்ளது. ஆதரவு தெரிவித்தார்கள் என்றால் மிக பெரும் வீழ்ச்சியை திமுக மட்டும் இல்லை தமிழ்நாடே சந்திக்கும்.